ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட டீம் பைரி மூவி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ஜான் கிளாடி அவர்களுக்கும் அண்ட் கேமராமேன் சார் அண்ட் கவித்ரேன் சார் அண்ட் சையத், இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மூவிக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, நான் 2 தடவை போயிருந்தேன் இந்த மூவிக்கு ஆடிஷனுக்கு. ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ மேபி டேரக்டர் சார் என்ன திங்க் பண்ணாருன்னு தெரியல. மறுபடியும் செகண்ட் டைம் கூப்பிட்டு 2 கேரக்டர், சரண்யா அவங்க கேரக்டரும் என் கேரக்டரும் 2 கேரக்டரும் என்னை நடிக்க வச்சு, ஸோ எதுக்கு ஆப்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் இட். இவங்க எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க யாருமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக மூவியில் வந்து எங்கள் காம்பினேஷன் அதிகமாக இருக்கவே இருக்காது. எனக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் காம்பினேஷன் அதிகமாக இருக்கிறதே. அண்ட் இவங்க எல்லாருமே இவ்வளோ ஜோவியலாக ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லோரும் பழகும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பார்த்த உடனே அம்மா வந்து அவங்க பொண்ணை வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் அப்பா கேரக்டராக இருக்கட்டும், எல்லாம் கேரக்டராக இல்லை, எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சக்தி சார். அண்ட் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஏடிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே. பிகாஸ் டைரக்டர்ஸாருக்காகட்டும் ஆக்டர்ஸ்க்காகட்டும் 2 பேரில் வந்து யாருக்கு சண்டை போட்டாலும் பவர் சஃபர் ஆகிறது அவங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பேஷன்ஸாக இருந்தீங்க நீங்கள். அண்ட் ஹோல் டீம், என்டையர் டீம் வந்து ஐ வுட் லைக் டு கங்க்ராட்ஸ். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே நிற்கிறோம், ரொம்ப சஃபர் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் சொல்கிறது தான், ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் மூவி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறது தான், எல்லா மூவிக்கும் சொல்கிறது தான். பட் இது மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் பார்த்த எல்லாருக்குமே, எங்களோட பழகுன எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். And thank you so much. And once again thank you so much Nikhil sir. Press and media நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். Thank you for being here. எங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. இந்த படம் வந்து it has been quite a journey for all of us and very ups and downs உள்ள ரொம்ப அமேசிங்கான ஜேர்னியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறது வந்து டைரக்டருக்கு ஜான் கிளாடி. அவரோட முழுக்க அவருடைய சின்ன வயசில் பார்த்து வளர்ந்த ஒரு கதையை தான் வந்து படமாக பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ஆத்தென்டிசிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது படத்தில். அவர் தான் என்னை உள்ளே கொண்டு வந்தார். அண்ட் ரொம்ப அருமையாக ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாத மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட டெடிக்கேஷன் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்னோடய ஸ்டூடியோ வந்து வேளச்சேரியில் இருக்கும், இவர் சாலிகிராமத்தில் இருப்பார். எனக்கு கால் பண்ணிவிட்டு எப்போ ப்ரோ மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பார். எனக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியே சொல்லிவிடுங்க அப்படின்வார். ஓகே பிஸியாக இருப்பார் போல் அப்படின்னு நினச்சேன். பட் என்னென்னா சாலிகிராமத்தில் வந்து சைக்கிள்லே வருவார் வேளச்சேரிக்கு கம்போசிங்காக. அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தார். நான் அந்த டெடிக்கேஷன் பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டேன் இந்த படத்தை நம்ம கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் மீ ஆன் போர்ட் ப்ரோ. ஆக்சுவலாக இந்த களம் வந்து இந்த புறா பந்தயம் எப்படி அப்படின்னா, நம்ம பிறந்த வளர்ந்த என்னோடய ஊர், என்னோடய வாழ்க்கை, இல்லை நம்ம பார்த்த ஒரு விஷயந்தான் இந்த படம் பைரி. ஸோ அந்த வாழ்வியல் அது சார்ந்து அது நம்ம பார்த்த அந்த டெப்த்தான விஷயங்களை நம்ம இதில் படமாக பண்ணியிருக்கிறோம். அது அப்புறம் வந்து இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இவங்க சையத் பிரதர். ஸோ அவர் நாங்கள் நாளைய கிணறுல பண்ணியிருந்தோம். ஸோ அதில் குறும்படங்கள் மூலமாக பழக்கம். ஸோ அவர் தான் இந்த படம் ஆரம்பிக்கிற முக்கிய காரணம். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி நம்ம ப்ரொடியூசர் சார் அவர் நம்மளை மீட் பண்ணி வச்சதுமே வந்து பார்த்துட்டு, சார் ஒரு சின்ன பட்ஜெட் படம் சார், ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய பட்ஜெட் போயிடுச்சு, கொஞ்சம் டைமும் போயிடுச்சு. பட் என்ன இருந்தாலும் அதுக்கப்புறமும் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணி கைவிடாமல் படத்தை முடித்து தந்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப கனப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இங்கே நம்ம இன்றைக்கி இந்த இடத்துக்கு வருதுன்னா வந்ததுக்கு முக்கியமான காரணம் இல்லை, ஒரே ஒரு காரணம் சக்தி சார் தான். என்னென்னா ஆக்சுவலாக படம் முடிச்சிட்டோம், எல்லாம் பண்ணி பயங்கர எல்லோரும் நான் பார்க்கணும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண, எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல. ஒரு மியூசிக் போனால் லேபிள் கிடைக்காது, எதுவுமே இல்லை. பயங்கர டஃப்பாக போயிட்டு இருந்துச்சு. இன்னும் இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் என்ன பண்ணுறதுன்ட்டு.
அப்போது சக்தி சார் படம் பார்த்தாங்க. ஸோ பார்த்த அடுத்து இமீடியட்டாகவே நான் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சொன்னதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து நமக்கு வந்து முழு சப்போர்ட்டு பண்ணி படத்துக்கு வந்து எல்லா விதம் ஒரு புது டைரக்டரு, புது டீமு, அவங்க வந்து அதை அப்படிங்கள ஆர்டிஸ்ட் இல்லை அப்படிங்கிற எந்த இதுவும் இல்லாமல் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த படத்தை இன்றைக்கி ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று வந்து எல்லாருமே சொன்னாங்க சின்ன படம் சின்ன படம் சின்ன படம்னு. இது வந்து கமர்ஷியலாக மட்டும்தான், கமர்ஷியலானா அவங்க வாங்கின சம்பளங்கள் அதெல்லாம் தான் சின்னது. பட் ஆனால் உழைப்பு வந்து ரொம்பவே பெரிய படம். இதுக்கு நீங்கள் கமர்ஷியலாக ஒவ்வொருத்தவங்களுக்கான சம்பளம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு பெரிய படமாகவே இது வந்து எல்லாருமே பெரிய படம் தான் கமர்ஷியல்னு சொல்லுவாங்க. அதனால் இது சின்ன படம் கிடையாது. இது யாருமே எங்கேயுமே சின்ன படம்னு ரெஜிஸ்டர் பண்ண வேணாம். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். அண்ட் சதீஷ் சதீஷ் கூடயும் நிறைய சண்டை. ஸோ சதீஷ் கூடயும் நிறைய சண்டை. பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே இது நம்மளோட ப்ராடக்ட்டு, இது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும். ஏன்னா நம்ம பண்ணுற ப்ராடக்ட் நமக்கு பிடிச்சாதான், நமக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் இது வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேரும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எல்லாருமே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் அருண். இங்கே என்னென்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் யார்கிட்ட வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தோம். ஏன்னா எடிட்டர் பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி எப்போ வேணாலும் போயிட்டு சதீஷ் அது நீ எனக்கு இந்த ரஷ்யை ப்ளே பண்ண, இதை இங்கே பண்ணலாமா அப்படின்ற கேட்போம். ஜான் பிரதர் சதீஷ் கூடவே தான் எப்போவுமே இருப்பாப்புல. அதேமாதிரி அருண்கிட்டையும் எனக்கு இந்த இடத்துல வேணாம், இந்த மியூசிக் இங்கே வேணும் அப்படின்னு எல்லோரும் கேட்கும் போதும் சரி பிரதர் இதை இப்படி பண்ணலாம். ரீசெண்டாக ஒரு ப்ரொமோ சாங் கூட ஒன்று ஷூட் பண்ணோம், அதுக்குமே ஃபுல்லாக வந்து அவர் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ தேங்க்ஸ் அருண் ப்ரோ. அண்ட் சிஜி பொறுத்த வரைக்கும் சேகர், அவங்க உண்மையிலே பெரிய டெக்னிக்கல் டீம் வச்சுலாம் பண்ணல. பட் அவர் தனியாகவே டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ கிட்டத்தட்ட 950 ஷார்ட்ஸுன்றது ஒரு சின்ன படத்தில் வரக்கூடிய ஷார்ட்ஸே கிடையாது. ஸோ எல்லாமே இது வந்து பெருசாக இருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் அதுக்கப்புறம் டிஐ வந்து யாருமே டிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் அவுட் தான் கொடுப்பாங்க. ஆனால் ஸ்ரீகிட்ட வந்து நாங்கள் எத்தனை அவுட்டு போட்டாலும் ஸ்ரீ இந்த மாதிரி ஒரு அவுட் வேணும் உடனே கொடுங்க அப்படின்னாலும் இமீடியட்டாக அது வந்து எங்களுக்கு நடக்கும். ஸோ ஸ்ரீக்கு தேங்க்ஸ் ஆக்சுவலி. அண்ட் ராம் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ண பிரதர், அப்புறம் விக்கி மாஸ்டர், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இது இல்லாமல் இது கம்ப்ளீட்டாக ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ண ஒரு படம்ன்றதுனால எங்கெங்கே என்னென்ன நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம இது எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வர படத்தை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஒரு கல்ட்டான ஒரு படம் வந்ததுன்னா அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம தமிழ் சினிமாலேருந்து வெளி ஸ்டேட்டை இந்தியா ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக கன்ஃபார்மாக பைரி வந்து இருக்கும். அதுக்கு நான் 100% ஷுவராக நான் வந்து அஷ்யூர் பண்ணுறேன். ஏன்னா அந்தளவுக்கான உழைப்பு இருக்குது. அண்ட் இந்த வேர்ல்டு வந்து இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேர்ல்டாக இருக்கும். ஸோ இதில் நடித்த எல்லாருமே லைக் அந்த அம்மாவை நடித்த அவங்களும் சரி, அப்பாவை நடித்தவங்களும் சரி, அப்புறம் டைரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவருமே ஒரு ஆக்டராக இதில் பண்ணியிருக்காரு. ஸோ அவருமே நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த ஊர் மக்கள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கே போனதுக்கப்புறம் அவங்க கேட்குற கேள்வி எப்பப்பா ரிலீஸ் பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க. ஸோ இது மாதிரி அவங்களுமே இதில் வந்து பயங்கரமாக அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ரமேஷ் அண்ணா வந்து அவங்க இப்போ வரைக்குமே இந்த படத்தை வந்து எந்தெந்த எப்படி கொண்டு போகலாம், ஸோ அண்ட் வேறு வேறு ஸ்டேட்டில் எப்படி பண்ணலாம். ஏன்னா இந்த புறா பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஃபுல்லாகவே புறா வளர்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இது ஒரு மினிமமாக ஒரு ஊரில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த புறா வளர்ப்பு பந்தயம்ன்றது எல்லா ஏரியாலையும் இருக்குது. ஸோ இதை எப்படி போய் ரீச் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அவங்க அதுக்கான சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட பேசி அது எல்லாமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வினோனா அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் சரண்யா வந்து எங்கே நமக்கு ப்ரொமோஷனுக்கு எங்கே கூப்பிட்டாலும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேங்க்யூ சரண்யா. அண்ட் இவங்க மேகன் அவங்களுக்கும் தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர் சார், இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போ நாங்கள் எது கேட்டாலும் பார்ப்போம் பண்ணுங்க இந்த வார்த்தையை தவிர எதுவுமே வராது. எதுக்கு எடுத்தாலும் நான் சொல்லும் போதெல்லாம் பார்ப்போம் பண்ணுங்க
பண்ணுங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ண அந்த நாலு வார்த்தை தான் பேசுவாங்க. ஆனால் என்ன கேட்டாலும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வரைக்கும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த பசங்க ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா ஜான் அண்ட் சையத் மட்டும்தான் ஃபஸ்ட்டு போய் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணும்போது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்றப்போ சரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது துரை சார் தான். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் வேறு யாராவது விட்டேனா? ஸோ எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அதை நான் ரொம்ப நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பைரி இதில் வந்து நான் நீ பார்க்கும் பார்வை அப்படின்னு ஒரு பாடல் பண்ணியிருக்கேன். அது யூடியூப்பில் ரிலீஸ் ஆயிடுச்சு. நல்ல கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷம். அது கண்டிப்பாக இந்த வெற்றி படத்தோட ஒரு பெரிய வெற்றி பாடலாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. பைரி படத்துக்கான ரெண்டு பேரோட விமர்சனத்தை நான் ரொம்ப பெருசாக மதிக்கிறேன். அது என்னன்னு நம்ம பின்னாடி சொல்கிறேன். முதல்ல நீங்கள் லவர் படத்துக்கு கொடுத்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ்க்காக பெரிய நன்றி. நான் அதில் எல்லா பாடலும் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அதையும் ரிலீஸ் பண்ணது எங்கள் சார் தான், சக்தி சார் தான். போன வருஷம் குட் நைட் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அவர் கைராசி எப்பயுமே சூப்பராக இருக்கும். நாங்கள் லவ்வர் ஆடியோ ரிலீஸ் முடிச்சுட்டு கீழே வந்து உட்காரும்போது எனக்கு சார் பக்கத்தில் இடம் கிடச்சிது. நான் உட்காந்து எனக்கு மனசுக்குள்ளே நான் வந்து சையத் முன்னாடியே சொல்லிட்டாரு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வாங்கிட்டாங்கண்ணா அப்படின்னு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் அப்போ அந்த பாடத்தில் பாட்டு எழுதியிருக்கேன்னு சொல்லலை. சார் பைரி வாங்கியிருக்கீங்களா அப்படின்னா அவர் கீழே குனிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கியிருக்கேன்ப்பா அப்படின்னாரு. அந்த உண்மை ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் அதில் நான் ஒரு பாடல் பண்ணியிருக்கேன். அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிறையா பேச ஆரம்பித்தோம். ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நான் வர்றதுக்கு காரணம் வந்து இசையமைப்பாளர் அருண்ராஜ். இப்படி ஒரு நல்ல படத்தில் என் பேர் இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் யாத்திசை டைரக்டர் என்னை இன்ட்ரோ கொடுத்தாங்க, தரணி சார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த படத்தை பற்றி தான் நிறையா பேசினார். நான் அவர் படத்தை பற்றி பேசுகிறேன், அதை விட்டுட்டு இந்த படத்தை தான் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டேன். நான் கொஞ்சம் என்னோடய பாடல் வரைக்கும் தான் பார்த்தேங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் என்ன பாருங்கள், ப்ரெஷ் ஷோவுக்கு அப்புறம் இந்த படத்து மேலே இருக்கிற பார்வை டோட்டலாக மாறினார். நான் அதை பெருசாக நம்புகிறேன். அவர் சொன்னதில் அந்த கண்ணில் அவ்வளோ உண்மை இருந்தது. எனக்கு அது பயங்கர நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா இதை சையதுக்கிட்ட நான் அப்பயே சொல்லியிருக்கேன். அதை அப்புறம் சொல்கிறேன். நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொல்கிறேன். சேது படம் வந்து பாலா சாரோட சேது படத்தை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு நான் கதையாக கேட்டிருக்கேன். நான் வந்து நிறையா படிச்சிருக்கேன் அவங்கள பற்றி நிறையா. ஏன்னா அவங்களோட ஃபேன். நான் வந்து பாலா சாரோட பெரிய தீவிர ரசிகன். அவங்களோடய நான் வேலை செஞ்சுருக்கேன். தாரத்தப்பட்டையில் வதன பாடல் நான் தான் எழுதியிருக்கேன். பாலா சார் கொடுத்தாரு அந்த வாய்ப்பை. அதுக்கப்புறம் சசிகுமார் சார் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு நிறைய வாய்ப்பு. என்னோட ஈசன் படத்தோட வந்தன பாடல் மூலிமா என்னோடய வாழ்க்கையை தொடங்கி வச்சது சசிகுமார் சார் தான், பெரிய வெற்றி பாடலாசிரியராக. அப்போ அவங்கள பார்த்து அவங்களோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்களே அப்படிங்கிறத என்னால் இமேஜின் தான் பண்ண முடியுது. ரியலாக என்னால் பார்க்க முடியல. ஆனால் அந்த ரியலை வந்து நான் இந்த நம்மளுடைய ஜான் மூலியமாகவும் சையத் மூலியமாகவும் அதை நான் நேரில் பார்த்தேன். எப்படின்னா சையத்துக்கிட்ட கால் பண்ணும்போதெல்லாம் இந்த படம் எப்போங்க ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவார். அதே மாதிரி இசையமைப்பாளர் அருண்ராஜ்டி ரொம்ப அக்கறையாக கேட்கும்போது இல்லை பிற அது வந்துரும் பாரு. அவ்வளோ போராடி பண்ணியிருக்காங்க, ஆனால் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நான் பெருசாக நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் வந்து நான் ஒரு பாட்டு நீ பார்க்கும் பார்வை எழுதி முடித்தோன்னே இயக்குனரை போய் பார்க்குறேன். இயக்குனர் வந்து பார்க்குறாரு. இசையமைப்பாளர் சொன்னது வந்து 2 கரெக்ஷன் தான் வந்துருங்க பிரதர்னாரு. நான் போனதோடனே நான் 2 கரெக்ஷன் தானே ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்ம இயக்குனர் ஆரம்பித்தார். 2 வரி தாங்க எனக்கு பிடிச்சிருக்குன்னாரு. நான் யாரு கூடயும் இது வரைக்கும் சண்டை போட்டதில்லை. ஆனால் முதல் முறையாக என்னையே சண்டை போட்டு வச்சிட்டாரு தலைவர். அது எனக்கு அப்புறம் தான் இப்போ ஸ்டேஜில் சொல்லும்போது தலைவன் என் கூட மட்டும் இல்லை எல்லாரு கூடயும் தான் நட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து அவர் என்னென்னா ரொம்ப எதிர்பார்த்துருக்காரு. அது என்னமோ வேறு ஏதோ எதிர்பார்த்துருக்காரு. நான் என்ன சொன்னேன், தலைவா ஒன்றும் வேணாம், உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், விஷுவலில் போட்டு பார்க்கலாம், செட் ஆச்சா வச்சுக்கலாம், இல்லைனா டோட்டலாக மாற்றுறேன் நான் கேரண்டி அப்படின்னு. விஷுவலில் போட்டு பார்த்தோம்னா அப்படியே நான் கூட விஷுவல் பார்த்து எழுதலை, அப்படியே பக்காவாக உட்காந்துருந்தது. சைலண்ட் ஆகிட்டு சாரிங்க அப்படின்னாரு. உடனே அதெல்லாம் கேட்டுருவார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக இவர் ஒரு சிறந்த இயக்குனராகவும் வரப்போகிறாரு, அதையும் தாண்டி ஒரு சிறந்த நடிகராகவும் வரப்போகிறாரு. நான் இதை சொல்லலை, இப்போ அப்போ இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னோட சக பாடலாசிரியர் கார்த்திக் நேத்தா கவிதரனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகள். அவங்களும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் சையத் பற்றி. சையத் ப்ரோ வந்து இதை முடிச்சுட்டு பாட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு விடிய காலில் 3 மணி ஆயிடுச்சு. அப்போ என்கிட்ட வந்து அண்ணா எவ்வளோ பேமெண்ட்டுண்ணா அப்படின்னாரு. கொடுங்க ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தார். பிரதர் நான் சொல்கிறேன், இந்த படத்தோட வெற்றி தான் என்னோடய சம்பளம்.
கண்டிப்பாக இது பெரிய வெற்றியாக அமையும். இந்த வெற்றியை நான் பெரிய சம்பளமாக எடுத்துக்கிறேன். நன்றி அப்படின்னேன். நிறைய ஆடியோ லான்ச்சஸ் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நான் ஆடியன்ஸாக உட்காந்து நான் பார்த்துருக்கேன். அந்த டைமில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மனசு ரொம்ப ஏங்கும், ரொம்ப வலியாக இருக்கும். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கமே, நமக்கு இன்னும் ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, நம்ம இப்போ இந்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஸோ அந்த ஏக்கம் தீர்ந்த நாள் இன்றைக்கி நான் நம்புகிறேன். ஸோ இந்த நாள் வந்து நான் ஏங்கின அந்த ஒரு நாள், அந்த நாள் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது வந்து என்னோடய ப்ரொடியூசர் டிகே சார் தான். ஸோ நிறைய பேர் என்ன ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் இல்லை, சத்தியமாக நான் ப்ரொடியூசர் இல்லை. ஸோ என்னென்னா ஏன் எல்லோரும் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம், அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம். ஸோ வந்து சார் வந்து இது வரைக்கும் ஷூட்டிங் வந்ததே கிடையாது. நான் ரொம்ப வம்பு பண்ணி தான் கூப்பிட்ருந்தேன் நான். சார் நீங்கள் வந்து அவர் அந்தமான், ஆக்சுவலாக நான் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக அவரை மீட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து முத்து சாருன்னு சொல்லி சாரோட மேனேஜர் ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கு அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் வந்து படம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் கேட்கும்போது முத்து சார் வந்து என்ன சொன்னார், சரிங்க சார்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே வந்து அதுக்கப்புறம் முத்து சார் வந்து டிகே சார்கிட்ட கேட்டார், சரி என்னென்னு கேட்போம், விஷயம் என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்தமான் தான் சார் ஆக்சுவலாக, இங்கே கிடையாது இவங்க. அப்போது கேட்கும்போது அதுக்கப்புறம் வந்து முத்து சார் வந்து சொல்லி அதுக்கப்புறம் சரி பாப்பான்னு சொல்லும்போது பாலுசாமி சார், சாரோட அண்ணன் ஆக்சுவலாக. ஸோ அவங்க முத்து சாரும் பாலுசாமி சாரும் இல்லைன்னா இந்த படம் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்காது. அவங்க தான் அந்த ஹோப் கொடுத்தாங்க, இல்லை நீ இந்த நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹோப் கொடுத்தது வந்து முத்து சாரும் பாலு சாரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிகே சார் வந்து நானும் ஜான் பிரதர் வந்து ஜானை கூப்பிட்டு போனேன் நான். ஸோ கூட்டு போய் இந்த மாதிரி ஒரு படம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணோம். நான் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது எங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் போதும் சார். அது இல்லாமல் இன்னொன்றுன்னா ஒரு 2 ப்ரொடியூசரை வச்சு பண்ணுறதா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இன்னொரு வந்து ஹரி சார், ஆக்சுவலாக அவர் வந்து நான் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன். அவர் வந்து எனக்கு பெரிய மாரல் சப்போர்ட். அவரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். அப்போ வந்து அவரோட சுச்சுவேஷன்ஸ் வந்து அவரோட பிஸ்னஸ் லாக் ஆகிட்டதுனால அவரால் திரும்ப உள்ளே பண்ண முடியல. சார் வந்து ஃபஸ்ட்டு அவர் இன்சியல் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மிடில் வந்து இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகலை. டேக் ஆஃப் ஆகும்போது ரொம்ப எங்களுக்கெல்லாம் பயங்கர வருத்தமாக இருந்தது. அப்போ வந்து சார் சொன்னாங்க, சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதுக்கப்புறம் வரைக்கும் எங்களுக்கு முழு மூச்சாக நிற்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல மனிதர். நான் வந்து கடவுள் சில பேரை வந்து நேராக அனுப்புவாங்கன்னு பார்த்துட்டு கேட்டிருக்கேன். ஸோ எங்களுக்கு இறைவன் அனுப்பிச்ச ஒரு மனித கடவுள் தான் ஆக்சுவலாக. நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் அது வந்து ஒரு நெஞ்ச நக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அவங்க எல்லாத்துக்குமே, அது உண்மை அதுதான். ஏன்னா இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்களே நான் ப்ரொடியூசர் நான் இல்லை. அதுக்கு ஏன் எப்படி நடந்ததுங்கிறதுக்கு வந்து தெரியணும் இல்லையா. ஸோ அதுதான் முதல் காரணம். என்னென்னா அவர் வந்து ஃபண்டு கொடுத்துருவார், பணம் கொடுத்துருவார். சரி எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அவளை சொல்லும்போது முத்து சார்ட்ட வந்து எனக்கு அடுத்த அக்கௌண்ட்லேருந்து இந்த பேமெண்ட் வந்துடும். ஸோ அந்த பேமெண்ட் எல்லாமே வந்து இது வரைக்கும் என்ன பண்ண, எங்கே போச்சு, அது கணக்கு கொடு அப்படின்லாம் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அவர் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை தான் பைரி. ஸோ எங்களை நம்பினார். அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக வளர்க்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ ₹1 கூட வீணாக கூட நினச்சோம். நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரேமுக்கு வெளியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃப்ரேமுக்கு உள்ளே வந்து இந்த படம் வந்து பெருசாக இருக்கணும். நம்ம வெளியில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம வந்து ரோட்டில் படுத்துக்கலாம், தரையில் எங்கே வேணால் நிற்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது வந்து ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் ஃப்ரேமுக்குள்ளே நம்ம இந்த படம் நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ என்னவோ வேணுமோ அதுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து செலவு பண்ணலாம், எஃபர்ட் போடலான்னு சொல்லி நாங்கள் பேசிக் நீட் எல்லாத்தையுமே நாங்களாம் ஒரு ரூமில் தான் தங்கியிருந்தோம். ரொம்ப ரூமில் ஒரு சின்ன 10 ரூமில் தான் நாங்கள் ஊரில் தங்கியிருந்தோம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இந்த படமே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நிறைய இடங்களில் அந்த படம் வந்து பிரேக் ஆகிடும்னு சொல்லி நிறைய பேச்சு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கும் ஜானுக்கு மட்டும்தான் இருந்தது. ஸோ எங்கள் கூட தோள் கொடுத்தது வந்து நிறைய நண்பர்கள். நான் ஓனாக சொல்ல வரேன், அடுத்தடுத்து பேசுகிறேன். ஸோ முதல்ல வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி கடன். நான் ஜெயிக்கிறனோ இல்லையோ, இந்த படம் ஜெயிக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக என்னோடய தயாரிப்பாளர் ஜெயிக்கணும். ஏன்னா அவர் ஜெயித்தா கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய எங்களை மாதிரியான ஒரு நல்ல எஃபர்ட் போடக்கூடிய நல்ல டீமை வந்து அவர் கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ அந்த நம்பிக்கையில் என்னோடய வெற்றியை விட என்னோடய தயாரிப்பாளர் வெற்றி, என்னோடய ப்ரொடியூசர் டிகே சாரோட வெற்றியை வந்து நான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் வந்து கொண்டாடுவேன். அந்த நாள் தான் எனக்கு வந்து தீபாவளி பொங்கலாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய பதட்டங்கள் பயங்கள் எல்லாமே உண்டு. ஏன்னா அவர் தினேஷ் சொன்ன மாதிரி தான், எதுனாலும் இது வரைக்கும் ஒரு சின்ன சலனமோ சின்ன வருத்தமோ சின்ன நிறைய தவறுகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் கடந்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துக்கலாங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ வீரியம் உண்டுங்கிறது எனக்கு டிகே சார் மூலியமாக தான் அது வந்து நான் இன்னும் பெருசாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அவ்வளோ நம்பிக்கைக்குரிய இந்த படங்களை எங்களை மொத்தமாக
ஒரு தகப்பனாக எங்களை மொத்தமாக கேரி பண்ணிக்கக்கூடிய ஒரு முழு முதல் உருவம் வந்து டிகே சார். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. அடுத்து வந்து சக்தி அண்ணன். ஸோ ஜான் பிரதர் சொன்ன மாதிரி தான், சக்தி அண்ணன் இல்லைன்னா இந்த படம் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வந்து கிடச்சிருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் நிறைய இடங்களுக்கு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணோம், அவ்வளோ ஓடணும். ஆனால் எல்லா இடங்கள்லையுமே வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறக்கான சூழல் வந்து என்னென்னா, தினேஷ் அவன் தான் வந்து சக்தி அண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். சக்தி அண்ணன் படம் பார்த்தாரு. நிறைய ஷோஸ் நாங்கள் வந்து ஜானபதி சொன்ன மாதிரி நிறைய ஷோஸ் போட்டிருந்தோம். 2-3 ஷோஸ் நாங்கள் போட்டிருந்தோம். அப்போ வந்து எனக்கு டவுட் ஆகிடுச்சு. என்னென்னா, யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை, எதுவுமே பேசவே இல்லை, நல்லா நடிச்சிருக்குன்னு சொல்லலை, நல்லா இருக்குன்னு சொல்லலை, ஒரு கை கொடுக்கல. எல்லாருமே ரொம்ப ஒரு மயான அமைதியாக சைலண்டாக அவங்க போயிட்டாங்க. ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடா நம்ம வந்து உண்மையாக சரியாக பண்ணியிருக்கோமா, இல்லை எது நம்ம தப்பு பண்ணிட்டோமா, யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, உண்மையாக படம் யாருக்கும் பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ அப்போது சக்தி அண்ணன் வந்து படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு வெளியில் வந்து என்னை முதல்ல கட்டி தழுவி நீ பின்னிட்டேன்னு சொன்ன ஆள் சக்தி அண்ணன். அன்னைக்கு நான் நம்பினேன், பெருசாக நம்பினேன். நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். சக்தி அண்ணன் என்னை முதல்ல கட்டி பிடிச்சி தழுவினது சக்தி அண்ணன் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அன்னையிலேருந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ நண்பர்கள் சொல்லுவாங்க, அதாவது நண்பர்கள் நீ நல்லா பண்ணியிருக்க வைக்கிறதுங்கிறது நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க. ஆனால் வெளியில் புதுசாக படம் பார்க்குறவங்க சொல்லணும்ல, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புதுசாக அவங்க சொல்லணும்ல. ஸோ முதல்ல பார்த்து சொன்னது வந்து சக்தி அண்ணன் தான். அதை சொன்னது மட்டும் இல்லாமல் என்னென்னா, எங்கே இருந்தோ எதோ இருந்தோ காதில் கேட்கும், எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து காதில் விடும். ஏன்னா நிறைய நண்பர்கள் சினிமாவில் இருக்கிறதுனால சக்தி அண்ணனை மீட் பண்ணேன். சக்தி அண்ணன் வந்து உன் படத்தை பற்றி அப்படி சொன்னார், இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா சக்தி அண்ணனுக்கு வந்து அவர் என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் தெரியாது. சொல்ல வர்றவங்க அவங்க வந்து என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுலாம் எந்த ஃபீலுமே இருக்காது, தெரியாது அவருக்கு. யாராக இருந்தாலும் அவ்வளோ பாசிட்டிவாக சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த படத்தோட ஒரு ஆத்மாவை பெருசாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை எல்லா பக்கத்துலேயும் ஒழிச்சது வந்து சக்தி அண்ணன் மூலியமாக தான். ஆனால் நீங்கள் உள்ளே வந்தது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பினா, பயங்கர பெரிய 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 சந்தோஷம் எனக்கு. கண்டிப்பாக அந்த படம் ஒரு நல்ல ஒரு பெரிய வெற்றி பெறுறதுக்கு சக்தி அண்ணன் முழு முதற் காரணமாக அவங்க இருப்பாங்க. அடுத்து என்னோடய இயக்குனர் ஜான் பிரதர். சத்தியமாக சொல்கிறேன், இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் மூலியமாக தான் பழக்கமானோம். எங்களை விஜய் சார் வீடு இருக்குது இல்லைங்களா, அந்த காரணங்களாக நாங்கள் சந்திச்சுக்கிட்டோம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சேர்ந்து தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ அன்றைக்கி நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஸ்டார்ட் பண்ணி அங்கே வேறு ஒரு கதை நாங்கள் ரெடி பண்ணோம். ஸோ அந்த கதை வந்து எங்களால் டேக்கப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பைரிக்குள்ளே பைரி தான் எனக்கான கதைன்னு சொல்லி தீர்மானம் பண்ணோம். அந்த கதைக்குள்ளே அது அவ்வளோ பெரிய உழைப்பை கொடுத்தது வந்து ஜான் பிரதர் தான். ஸோ அவர் இது வரைக்கும் சொல்கிறேன், எல்லாருமே கோவப்படுறாங்க, எல்லாருமே சண்டை போடுறாங்க, எல்லாருக்கூடையும் சண்டை பிரச்சனை இருக்கும். ஏன்னா நான் எப்படி பார்த்தேன், நான் ஜான் பிரதர் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எத்தனையோ இயக்குநர்கள், எத்தனையோ நண்பர்கள் வந்து இருக்காங்க. ஆனால் ஒரு இன்டென்ஸாக ஒரு விஷயத்துக்காக போராடி இதை நான் கொண்டு போய் சேர்க்கணும், இது வந்து எனக்கு வேணும்னு சொல்லி லைஃப்பில் அவ்வளோ பொருளாதார ரீதியாக வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அவருக்கு. வந்து நிறைய ஏகப்பட்ட ஒரு அருண் சொன்னார் இல்லையா, சைக்கிள்லேயே போவார், சைக்கிள்லேயே வருவார்னு சொல்லுவாங்க இல்லையா. நாங்கள் வந்து பெரிய சம்பளம்லாம் கொடுக்கல. நான் டெய்லி ஆக்சுவலாக அவ்வளோ ரொம்ப கஷ்டத்துக்கான சுச்சுவேஷனில் தான் நாங்கள் வந்து அவரை நான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கூட இந்த படத்துக்காக இவ்வளோ இன்றைக்கி வரைக்கும் கூட பெரிய உழைப்பு. ஒரு ஷூட் டைம்லலாம் கிட்டத்தட்ட அவர் தூங்கி நான் பார்த்ததே கிடையாது. டே நைட் ஷூட் போகும், அவர் நடிக்கவும் செய்வார், ஷூட் எல்லாமே ப்ரிப்பேர் ஆவார். அவர் தூங்கி ஒரு முழுசாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கி நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் நம்புறீங்களான்னு தெரில, உண்மையாக அதுதான் உண்மை. அவ்வளோ பெரிய உழைப்பாளி, அவ்வளோ பெரிய சின்சியரான ஆட்கள். சண்டைகள் இருக்கும், அது எதுவுமே பர்சனலாக இருக்காது. அந்த எந்த சண்டையுமே ஒரு படம் சார்ந்து, இந்த படம் எனக்கு வேணும், பெருசாக வேணும், இந்த படத்தை நான் கொண்டு போய் சேர்க்கணும், என் படம் சூப்பராக வரணுங்கிற இன்டென்ஸ் இருக்குமே தவிர அதில் எதுலேயும் வெஞ்சன்ஸ் இருக்காது. யார்கிட்டையும் எல்லார்ட்டையும் மனசு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த ஃபீல் பண்ணிட்டாங்க, ஜான் இப்படி தான் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடம் வந்து அடுத்த நாளே ஒரு பெரிய விஷயத்த, ஒரு சந்தோஷத்தை உடனே பகிரக்கூடிய ஒரு எனக்கு குணமும், ஒரு கோவம் வந்தால் உடனே அந்த மாதிரியான குணம் தான் நான் அப்படி தான் பார்க்குறேன் அவங்கள. ஜான் பிரதர் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அவரோட வெற்றி இந்த ரொம்ப முக்கியமான வெற்றியை நான் பார்க்குறேன். ஏன்னா இவர் ஜெயிச்சே ஆகணும். ஸோ அந்த வெற்றி வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து அடுத்து இன்னும் நிறைய நல்ல படங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவரோட வெற்றியை வந்து நான் ரொம்ப பெரிய வெற்றியை நான் வந்து எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் பேச ஜெயிப்பீங்கன்றது கண்டிப்பாக.
ஸோ அடுத்து கவித்திரன், இப்போ பொன் மனோபன் ஆக்சுவலாக இல்லை, இப்போ கவிஞராக மாறிட்டார். சொன்ன மாதிரி தான் என்னென்னா, அவர் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு சமம். ஒரு ஆள் பார்க்க வந்து அப்படி இருப்பார், லீனாக இருப்பார். ஆனால் வந்து ஒரு மலைக்கு சமம். அவர் அவ்வளோ பெரிய எஃபர்ட் போடக்கூடிய அவ்வளோ சின்சியரான ஒரு ஆள். நான் கூட்டு வந்ததுக்கப்புறம் வாங்க பார்த்து நீங்கள் தான் பண்ணுறீங்க ஈபின்னு சொன்னேன். ஈபிக்கான வார்த்தை கூட ஆக்சுவலாக ஒரு பாடலாசிரியர் இல்லையா, அவரோட அந்த ஒரு நேர்மையான ஒரு அந்த புத்தி, அந்த போக்குக்காக தான் அவரோட எண்ணங்கள் நேர்மையாக இருந்தது, செயல் நேர்மையாக இருந்தது, உண்மைத்தன்மை இருந்தது. ஸோ அந்த உண்மைத்தன்மை தான் எனக்கு தேவைப்பட்டது. அந்த இதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை வந்து என்னை மொத்த பொறுப்பையும் நான் அவர்கிட்ட கொடுத்தேன். ஸோ நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய பேர் திட்டுவாங்க, அவர் தான் திட்டுவாங்க. அந்த திட்டு எல்லாமே எனக்கு விழ வேண்டியது. ஏன்னா நம்ம சொல்லி தான் அதை பண்ணுவார். அதை தாங்கி பிடிச்சி எனக்கு முன்னாடி என்னோடய எல்லா கெட்ட பேரையும் அவர் தாங்கி பிடிச்சிக்கிட்டு எனக்கு நல்லதை மட்டுமே கொடுத்த ஒரு பெரிய மனுஷன் வந்து எனக்கு பொன் மனோபன். ஸோ அவர் வந்து அவரோட உழைப்பு இருக்குல்ல, நான் ஓடிக்கிட்டே இருப்பார். எந்த பக்கம் எங்கே நிற்கிறாருனே தெரியாது. அவர் ஒரு ஆள் தான் ஓடிக்கிட்டே இருப்பார், அவ்வளோ ஓடிக்கிட்டு இருப்பார். ஸோ நாகர்கோவிலில் மொத்த ஏரியாலையுமே வந்து எங்கெங்கே என்னென்ன வேணுனாலும் சொல்லி ஒரு ஈப்பினா வந்து ஜென்டலாக நின்று உட்காந்து மேற்பார் அப்படி கிடையாது. ஒரு கடைக்கூட ஒரு எக்ஸிக்யூட்டிவாக நின்று அந்த இடத்த தேடி என்ன வேணுமோ அதை தேடி கொண்டு வந்து சேர்த்து இந்த படத்துக்கு ஒரு 4-5 கால்னால் அதில் முக்கியமான கால் வந்து என்னோட நண்பர் அண்ணன் கவித்திரன் அவர்கள். சரி, பொன் மனோபன் இப்போ சரி, அவர் அப்படி தான் ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி படுது. ஸோ அதுக்கு வசந்த், ஸோ அவன் வந்து சான்ஸே இல்லை. இதுக்கு நடுவில் இந்த பைரி படம் ஏன் அவனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டான். அவன் பர்சனல் லைஃப்லேயும் சரி, ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். நிறைய விஷயங்கள் இழந்துட்டான். ஸோ அவனுக்கு வந்து இந்த பைரி வந்து ஒரு பெரிய வெற்றி, பொருளாதார வெற்றியை, ஒரு அங்கீகாரத்தை அவனுக்கு கொடுக்கணும். நிறைய நல்ல படங்கள் பண்ணக்கூடிய அவ்வளோ டேலண்டான ஒருத்தன். ஸோ அவன் வந்து அவ்வளோ சின்சியரான, எங்கே தொங்கிட்டு இருப்பானே தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஃப்ரேமிங் அவ்வளோ சூப்பராக காட்டியிருக்கான். படம் ஃபுல்லாக அவ்வளோ உழைப்பு இருக்குது அவனோடது. எங்கே நிற்பான், என்ன பண்ணுவான், எது மேலே நிற்பான் அப்படிங்கலாம் தெரியும். ஒரு ஷாட் வரும் ஆக்சுவலாக அது படத்தில். நான் பைக்கில் வந்து அவ்வளோ ஸ்பீடாக நான் எண்டில் வருவேன் இல்லையா, அந்த ஷாட் வந்து ரொம்ப லைவாக எடுத்த ஷாட் அது. அதுக்கு அவ்வளோ ஸ்பீடாக நான் வருவேன், அதை விட ஸ்பீடாக இவன் வரணும், அவன் வரணும். ஸோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுனால வரேன்னு பேசிகிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லைல்ல. ஸோ அதனால் அவன் அப்படி ஓடி வந்துட்டுருப்பான். அவ்வளோ எஃபர்ட் இருக்கும் அவனோட எஃபர்ட்டு. ஸோ அவன் வந்து இந்த படம் மூலிமா அவனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், அவனுக்கு நிறைய நல்ல படங்கள் கிடைக்கணும். நிறைய டேலண்ட் உள்ள ஒருத்தன். சத்தியமாக அவன் ரொம்ப பெருசாக ஜெயிப்பான நான் நம்புகிறேன். நன்றிடா. சினிமாவே பார்க்காத ஒருத்தரை ப்ரொடியூசர் ஆக்கிட்டார் சையத், அதுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அது எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போது நாங்கள் இப்போ உங்களை நம்பி தான் இருக்கோம். ப்ரெஸ், அதுக்கப்புறம் மீடியா, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ், பெருசாக சக்தி என்ன, நீங்கள் எல்லாம் எங்களை கொண்டு போய் இந்த பைரிங்கிற ஒரு டீமை கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்ப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். ஸ்டேஜில் எல்லோரும் நிறைய பேர் பேசினாங்க. பேசும்போது பைரி படத்துக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து ஒரு முக்கிய அடையாளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலேயே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு பைரி ஒரு அடையாளமாக மாறணுங்கிறது தான் என்னோட எண்ணம். நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை, என்னை நம்புங்க. நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை. இந்த வருஷத்தோட கடைசியில் இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், நீங்கள் உங்களோட பேனாவை எடுத்து இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் அப்படின்னு எழுதுவீங்க. எழுதும்போது பைரியோட பேர் நிச்சயமாக அதில் இருக்கும். இது வந்து என்னோட நம்பிக்கையில் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா ஒரு படம், அந்த படத்தை ஆத்மார்த்தமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய கலைஞர்கள், டெக்னீஷியன், டீமு, கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு 40லேருந்து 50 பேர் இருப்பாங்க. அந்த 40லேருந்து 50 பேரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட தவறு இருக்காது. இது வந்து பெரிய பெரிய படங்களில் பார்த்தா கூட இந்த பக்கம் வந்து நரம்பு புடைக்க ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பார், பக்கத்தில் ஒரு அம்மா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி கிடையாது. இது அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஒரு படம் மிகச்சிறந்த படமாக, ஆகச்சிறந்த படமாக
நம்ம அறிமுக இயக்குனர் ஜான் கிளேடி எடுத்திருக்கார். எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் வந்து 15 வருஷமாக கஷ்டப்பட்டோம், இதில் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும். இது எல்லாரும் சொல்கிறது தான். 15 வருஷம் கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால அவங்கள யாரும் கொண்டாட முடியாது. ஆனால் 15 வருஷம் கஷ்டப்பட்ட ஒருத்தங்க சரியான விஷயத்தை பண்ணால் நம்ம கொண்டாடியே தீரணும். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கொண்டாடும். பைரிங்கிற ஒரு படத்தோட வெற்றியை உறக்க கத்தி சொல்லணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை. பைரி வெற்றி படம் இல்லை, மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு. ஒரு சில படங்கள் தான் வந்து அதில் உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, அதாவது படமாக மொத்தமாக ஒன்று இருக்கும், தனித்தனியாக பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு தனித்தனியாக தெரியும். நிறையா டைம் ஆகிடுச்சு, நான் நேரம் கருதி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாகலாம் மென்ஷன் பண்ணலை. ஆனால் ஒரு குழு முயற்சி அப்படின்னா இப்படி இருக்கணும். ஒரு குழு முயற்சி, அந்த படத்து மேலே ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டெடிகேஷன், ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படின்னா வந்து பைரியாக தான் இருக்கும். ப்ரிவியூவுக்கு அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தை அதிக தரம் நான் பார்த்த படம் வந்து பைரியாக தான் இருக்கும். என்னோட ஒரே ஆசை பைரியோட வெற்றியை சத்தம் போட்டு சொல்லணும், இதே ஸ்டேஜில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் பெரிய ஆசை. அதுக்கு முழு தகுதி உள்ள படம். அந்த இயக்குனர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு. அதை தாண்டி அவர் அதில் வந்து ஒரு நடிகராக நடிச்சிருக்காரு. அந்த நடிகர் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இவர் தான் இயக்குனர்னு தெரியல. நான் அவரை ஃபாலோ பண்ணேன். யார் அது இந்த மாதிரி இயல்பாக ஒருத்தர் நடிக்கிறாரு? சையது புதுமுக நடிகர், ஒரு பெரிய நடிகர் நடிக்க வேண்டிய, பெரிய நடிகர் மெனக்கன்று நடிக்க வேண்டிய, உச்ச நட்சத்திரங்கள் மெனக்கன்று நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். இதில் பண்ணியிருந்த பண்ணையார் கேரக்டராக இருக்கட்டும், அந்த வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், அம்மா கேரக்டராக இருக்கட்டும், சரண்யா ஹீரோயின், இது வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தனியாக பளிச்சுன்னு இருக்கும். இந்த வருஷத்தோட சிறந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து பைரியிலேருந்து ஒருத்தங்களை எடுக்க முடியும், பிக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. ஒரு 15 வருஷம் சிரமப்பட்டேன், அப்படின்னு கஷ்டப்பட்டேன், இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லைங்க. அந்த கஷ்டப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க. நம்ம தினேஷ் பிரதர் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சார். அந்த படம் பார்த்து நான் சைன் பண்ண நாள்லேருந்து என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த படத்தை ஜான் கிளேடி இப்போ இந்த படம் பண்ணிட்டார். ஒருவேளை ஒரு 2 படம் பண்ணியிருந்தாருன்னா இந்த படத்தோட அட்டென்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் போய் நின்றுருக்கும். இதில் உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் எல்லாரும் போய் நின்றுருக்கும். இந்த புதுமுக நடிகர்களையும் புதுமுக டெக்னீஷியனையும் மக்களை நம்ப வச்சு எப்படி தியேட்டருக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ளே வந்தால் படம் பம்பர் ஹிட். அதுக்கு எங்களோட ஒரே புகலிடம், வேறு எதுவுமே சான்ஸ் கிடையாது, பத்திரிக்கையாளர்கள் மட்டும்தான். நல்லா இல்லாத படத்துக்கு, சுமாரான படத்துக்கு இருவேறு வகையான விமர்சனங்கள் உங்கள்கிட்டேருந்து வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஒரே ஒரு நல்ல படத்துக்கு கூட தவறான விமர்சனம் வந்ததில்லை. பைரி படத்துக்கு உங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய, உங்கள் பேனாவிலேருந்து வரக்கூடிய மை மட்டும்தான் முழு ஆதாரம். ஒரு தயாரிப்பாளர் ஒட்டுமொத்த டீமை நம்பிட்டு கடல் கடந்து இருந்துட்டு ஒரு பணத்தை அங்கேருந்து இங்கே போடுறார். ஒரு நல்ல மனிதர் நல்ல டீமை நம்பி பணத்தை போடுறாரு. அந்த பணம் ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகி நிற்கிது. அந்த ப்ராடக்ட் வந்து மற்ற தொழில் மாதிரி இல்லை. ஏதோ ஒரு அமௌண்ட்டில் நான் அந்த தொழிலில் படம் போட்டேன், இந்த நான் போட்ட பணத்தில் வந்து ஒரு 70% வந்துருச்சு, 80%. இது வந்து ஒரு சிலை மாதிரி தான். அது சிலை வடிவமைக்கும் போது கண்ணு காது மூக்கு எல்லாத்தோட சேர்ந்து வந்துச்சுன்னா தான் அது சிலை, இல்லாட்டினா சிலை இல்லை. ஒரு சிலையாக வடித்து வச்சுருக்கார் ஜான் கிளேடி. எனக்கு பெருமையான, இப்போ நான் போன வருஷத்தில் வந்து நான் சொல்லும்போதே சொன்னேன், எனக்கு யாத்திசை வந்து எனக்கு பெருமையான படம் அப்படின்னு. பைரி எனக்கு பெருமையான படம், தமிழ் சினிமாவுக்கு பெருமையான படம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், மிகப்பெரிய வெற்றி அந்த படத்துக்கு கொடுங்க. அத்தனை பேருக்கும் நன்றி. நான் தனித்தனியாக யாரையும் மென்ஷன் பண்ண முடியலை. அந்த அன்பின் வானம் அழகை எழுதின லிரிக்கிஸ்டாக இருக்கட்டும்,
முத்துக்குமார் சாராக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து நான் மென்ஷன் பண்ணால் தனித்தனியாக அதுக்கான நேர அவகாசம் இல்லை. இந்திய சினிமாவின் மிகப்பெரிய பிஆர்ஓ நிக்கில் அண்ணனுக்கும் நன்றி சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி.